வணக்கம். நான் டாக்டர் பிரகாஷ் ஐயப்பன், எலும்பு சிகிச்சை நிபுணர். இப்போ நம்ம பார்க்க போற பகுதி என்னன்னா, அந்த ஷோல்டர் பெயின், அதாவது தோள்பட்டை வலி. அது அது அதுக்கப்புறம் ஹீல் பெயின், அதாவது குதிங்கால் வலி. இந்த ஷோல்டர் பெயின் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த ஷோல்டர் பெயின் வருது. முதல்ல நம்ம வந்து இந்த ஷோல்டர் பெயின் என்னென்ன காரணங்கள் அதெல்லாம் வலிவதுன்னு பார்ப்போம். மெயின் நம்ம காரணம்னா, ஆண்கள், பெண்கள் இருபாலருக்கும் வரும். அதே மாதிரி சுகர் இருந்தால் வரும். அதே மாதிரி ஹை கொலஸ்ட்ரால் இருந்தால் வரும். தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் வரும். அது இல்லாமல் எப்போனா அது கீழே விழுந்து ஃப்ராக்சர் அந்த மாதிரி தான் வரும். அது இல்லாமல் லங்கில் வந்து நிமோனியா, அதாவது நிமோனியா தான் வந்து ஷோல்டர் ரைட்ஸில் வரும். அதே மாதிரி கால் பேடர் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த கால் ஸ்டோன் அதில் வந்து கூட உங்களுக்கு வந்து ஷோல்டர் பெயின் வரும். அதே மாதிரி கேஸ்ட்ரிக் அசிடி ப்ராப்ளம் வரும், ஷோல்டர் பெயின் வரும். இந்த ஷோல்டர் பெயின் வந்து நம்ம வந்து இப்போ பிசியோதெரபிஸ்ட் வந்திருக்காரு. இந்த ஷோல்டர் பெயின் வந்து எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணால், அதாவது எக்ஸசைஸ், அதாவது மாத்திரை மருந்து தவிர எக்ஸசைஸ் பண்ணால் எப்படி செய்யணும்னு பார்ப்பாரு. அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா அந்த ஹீல் பெயின், அதாவது நான் சொன்ன வந்து குதிங்கால் வலி. இந்த குதிங்கால் வலி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து சார் காலையில் எழுந்து எனக்கு கால் வலி சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வலி வந்து எப்படி வந்து எக்ஸசைஸ்ல வந்து சரியாகுதுன்னு அதே மாதிரி சொல்லுவார். அந்த வலி காரணத்தை சொல்லிடுறேன். இந்த மாதிரி கால்குலஸ் ஸ்பர்ன்னுவாங்க, எலும்பு வளம் தான் வரும். அதே மாதிரி பிளான்டார் ஃபேசிடிஸ்னுவாங்க இங்கிலீஷில். அதாவது அந்த ஃபேசிடிஸ்னா அந்த அந்த கால் ஈல் பகுதியில் வந்து ஒரு சிர மாதிரி இருக்கும். அந்த ஃபேஷியா வந்து கொஞ்சம் ரணம் மாதிரி இருக்கும். அதாவது நான் இன்ஃபெக்டிவ், அந்த இன்ஃபெக்ஷன் இல்லாமல் ரணம் மாதிரி இருக்கும். அப்போ வந்து பெயின் வரும். அந்த பெயின் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, கால் ரொம்ப நாள் தூங்கி இருந்துட்டு இந்த மாதிரி காலில் வந்து கால் வச்சா வரும். அது இல்லாமல் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தீங்கன்னா ஒரே இடத்துல கால் வச்சா வரும். அதே மாதிரி இந்த செப்பல், சில பேர் வந்து ஈடு எல்லாத்தையும் போடுவாங்க, ஹை ஹீல் செப்பல். அதே மாதிரி ஆட் செப்பல் போடுவாங்க, ஆட் சர்ஃபேஸ். அதே மாதிரி ஆட் சர்ஃபேஸ் நடக்கிறது. அதே மாதிரி ஓவர் ஒபிசிட்டி, ஒபிசிட்டி தான் அந்த பெயின் வரும். அந்த பெயின் வந்து இதுதான் வந்து மெயின் காரணம். இந்த காரணத்தை வந்து ஃபர்ஸ்ட் மாத்திரை மருந்து கொடுத்துட்டு, மாத்திரை வலி குறைஞ்ச அப்புறம் எக்ஸசைஸ் வந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த நோயிலிருந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஃப்ரீ ஆகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பிசியோதெரபிஸ்ட் பண்ண போகிறது என்னன்னா, ஷோல்டர் எக்ஸசைஸ் ப்ளஸ் ஹீல் எக்ஸசைஸ் இதை பார்த்து ரெகுலர் பண்ணிங்கன்னா நம்ம வந்து பெனிஃபிட் ஆகலாம். தேங்க்யூ, நன்றி. வணக்கம், நான் தினேஷ்குமார், ஃபிசியோதெரபிஸ்ட். இப்போ நம்ம டாக்டர் சொன்னது போல் நிறைய பேர் 40 வயசுக்கு மேலே ரொம்ப ஷோல்டர் பெயினால் அவதிப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அடுத்தவங்களோட உதவி இல்லாமல் தாங்களே தாங்க சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணி குணப்படுத்திக்கலாம். அது பேசிக் எக்ஸசைஸ் நான் இப்போ சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டரு 2 கை ஒன்றா தூக்கிட்டு 10 கவுண்ட்ஸ் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தூக்கும் போது கை ஸ்ட்ரைட்டா 2 காது தொடுற மாதிரி தூக்கணும். இது டெய்லி இது 10 முறை பண்ணணும். அது போல வீட்டில் குளிக்கும் போது முதுகு துடைப்போம் துண்டு வச்சு. அது எப்படி, அது போல ஒரு கை மேலேயும் ஒரு கை பின்னாடியும் வச்சுட்டு, இந்த கை மேலே இழுக்கணும், இந்த கை பின்னாடி போகணும். வலது கை மேல, இடது கை பின்னாடி. அது அது ஒரு 10 முறை. அது முடிச்ச உடனே மறுபடியும் வலது கை கீழ, இடது கை மேல. இது ஒரு 10 முறை. இப்படி பண்ணும்போது பின்பக்கமா ஈஸியா வளையும் கை. இது முடிச்சிட்ட உடனே இப்போ வீட்டுல 4 பக்கம் செவுரு இருக்கும். அது எந்த பக்கம் ஃப்ரீயா இருக்கோ அங்க நின்னுட்டு உங்கள் கை முழுசா நீட்டிட்டு விரல் வழியா கொஞ்சம் கொஞ்சமா மேல போகணும். கை வந்து நீட்டியா இருக்கணும். அதே போல கால் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போகணும். மேல போக போக கிட்ட போகணும். இந்த மாதிரி போயிட்டு இந்த அக்குள் வந்து எந்த அளவுக்கு முழுமையா ஸ்ட்ரெச் ஆகுதோ அந்த அளவுக்கு முழுமையா ஸ்ட்ரெச் பண்ணணும். அது பண்ண பண்ண ஆரம்பத்துல வலிக்கும், அப்புறம் போக போக குறைஞ்சிரும். அதே போல மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா விரல் வழியா தான் கொண்டு வரணும். இது போல 10 முறை பண்ணணும். அப்புறம் சைடுல நின்னுட்டு அதே போல கை நீட்டி வச்சுட்டு விரல் மேல போக போக கால் கொஞ்சம் கொஞ்சமா சைடுல நகர்த்தி கிட்ட போகணும். கிட்ட போய் அதே மாதிரி ஃபுல் ஸ்ட்ரெச் காது தொடுற அளவுக்கு போயிட்டு மறுபடியும் அதே போல மெதுவா கீழே கொண்டு வரணும். இது பண்ண பண்ண யார் சப்போர்ட் இல்லாம நம்மளே எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ் பண்ண பண்ண ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா போக போக சரியாயிடும். இது 2 முடிஞ்ச உடனே இந்த வலது கை வந்து பின்னாடி முதுக தொடணும். தனியா தொட முடியலன்னா இடது கை சப்போர்ட் பண்ணி மெதுவா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும். இப்படி பிடிச்சிட்டு 10 கவுண்ட்ஸ். இது 10 முறை பண்ணணும். இது முடிச்ச உடனே மறுபடியும் இடது கையை பின்னாடி முதுக தொடணும். தொடும்போது வலது கை சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
இதே போல கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகும். ஆரம்பம் ஒரே நாள்ல ஒரே வாரத்துல சரியாகாது. ஆனா பண்ண 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 நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஷோல்டருக்கு இந்த பேசிக் எக்சர்சைஸ் பண்ணா போதும். அடுத்தது வந்து ஹீலுக்கு வந்து காலையில பெட் விட்டு கீழே இறங்கின உடனே தரையில காலே வைக்க முடியாது, நடக்கவே முடியல, வலிக்குது, விரல் அசைக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட் தூங்கி எந்திரிச்ச உடனே தரையில கால் வச்சு எந்திரிச்சு நடக்காம மெதுவா சின்னதா ஒரு 4 வார்ம் அப் எக்சர்சைஸ் சொல்லித் தரேன். அந்த 4 வார்ம் அப் எக்சர்சைஸ் பண்ணிட்டு அப்புறம் இறங்குனீங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். கா- காலுக்கு வந்து தூங்கி தூங்கி எந்திரிச்ச உடனே முதல்ல வந்து பாதத்தை மேலும் கீழும் நல்லா ஃப்ரீ பண்ணிக்கணும். இது 10 முறை பண்ணணும். பண்ணிட்டு அப்புறம் சைடுல ரொட்டேட் பண்ணணும். இப்படி மறுபடியும் ஆப்போசிட்ல ரொட்டேட் பண்ணணும். இப்படி விரல நல்லா மடக்கி நீட்டணும். இது முடிச்சிட்ட உடனே கையால இந்த ஹீல் பகுதி மட்டும் கையில லைட்டா அழுத்தம் கொடுக்கணும். மசாஜ் மாதிரி சும்மா புடிச்சு புடிச்சு விட்டீங்கன்னா நல்லா ஃப்ரீ ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். இது பண்ணி முடிச்ச உடனே ஹீலை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இந்த டோஸ் மட்டும் ஃபுல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் நல்லாவே ஃபீல் ஆகும். இது பிடிச்சி 10 கவுண்ட்ஸ் மறுபடியும் விட்டுடணும். மறுபடியும் பிடிச்சிட்டு 10 கவுண்ட்ஸ் விட்டுடணும். அதே போல ஆப்போசிட் லெக் ஹீலை நல்லா பிடிச்சி விட்டுட்டு ரிலாக்ஸ் ஆனால் உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். நல்லா சர்க்குலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் காலையில் பண்ணும்போது. பண்ணி முடிச்ச உடனே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணணும். 10 கவுண்ட்ஸ் முடிச்ச உடனே 10 டைம்ஸ் பண்ணணும் இதே போல. சின்னதா டேபிளோ ஸ்டூலோ பெஞ்சோ ஏதாவது இருந்துச்சுன்னா இல்லை படிக்கட்டு அந்த மாதிரி எது இருக்கும்போது ஒரு கால் மேலே வச்சுட்டு எந்த கால் வலி இருக்கோ அந்த கால், இன்னொரு கால் கீழே, இந்த மேலே முட்டிக்கு மேலே சப்போர்ட் பண்ணி மெதுவாக ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த முட்டி மடக்கக்கூடாது, நீட்டியாக இருக்கணும். கீழே வந்து தூக்கக்கூடாது, கீழவே இருக்கணும். பண்ணிட்டு ஃபுல் வெயிட் போட்டிங்கன்னா போடும்போது இந்த ஆங்கிள் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் ஆக ஆக உங்களுக்கு நல்ல வலி குறையும். அதே போல் ஆப்போசிட் லெக் இதை வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ண பண்ண 10 கவுண்ட்ஸ் பண்ணணும். அதே 10 டைம்ஸ் இது பண்ணும்போது ஹீல் ரிலீஃப் ஆகி உங்களுக்கு டே ஃபுல்லாக பெயின் இல்லாமல் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். எல்லா எக்ஸசைஸும் 10 கவுண்ட்ஸ் பண்ணணும். 10 கவுண்ட்ஸ் 10 டைம்ஸ் பண்ணணும். இது பண்ணும்போது உங்களுக்கே உடம்புல நல்ல மாற்றம் தெரியும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் அடுத்த முறை கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ.